கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் முதல் முறை இந்த வருஷத்தில் நான் உங்களை சந்திக்கிறது இல்லையா? ஸோ இந்த ஆண்டு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நான் ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ இது 4வது வாரம் என்பதால் அந்த வாக்குத்தத்தம் மைண்டில் நல்லா இறங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷமாய் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் இல்லையா? இதில் நிறைய போதனைகளை கேட்டுட்டோம். செல்வப்பிரசாத் அண்ணா சொன்னாங்க, அண்ணன் 2 முறை சொன்னாங்க. நான் ஆன்லைனில் அடிக்கடி லாகின் பண்ணுவேன், சரியா? தொடர்ந்து பண்ணுறதில்ல, பட் எப்போல்லாம் நான் பண்ணுறேனோ அப்போ பண்ணிவிடுவேன். இன்றைக்குமே இந்த மழையின் காரணமாக கொஞ்சம் வர லேட் ஆனோன்னா ஆன்லைனில் காரில் போட்டுட்டு தான் வந்தேன். அண்ணன் வர்ஷிப் லீட் பண்ணுறாங்களா இல்லை மோசஸ் தம்பி லீட் பண்ணுறாங்களான்னு மோசஸ் தம்பி தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம இந்த வசனத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் நாமத்தினாலே, சரியா? இன் மை நேம். இன்றைக்கி பாடின ஆராதனை பாடல்களையும் பார்த்தீங்கன்னா நாமத்தை வச்சு தான் வந்தது இல்லையா? நாமத்தை வச்சு தான் வந்தது, இன் மை நேம். ஆக்சுவலாக என்னுடைய ப்ரிப்பரேஷனில் தாவீது இல்லை, என்னுடைய ப்ரிப்பரேஷனில் தாவீது இல்லை. ஆனால் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், ஒன்று சொல்லுகிறேன். அண்ணன் தாவீது இல்லாமல் பிரசங்கம் இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கடவுள் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அதில் தாவீது இருக்கார், என் நோட்ஸில் இல்லை, சரியா? ஸோ நான் ஒரு வசனத்தை, இந்த நாமத்தை பற்றி அதை இப்படியே யோசிச்சுட்டே வருவோம் இல்லையா? ஸோ அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம், அதில் தாவீது வந்துடுறார். சங்கீதம் 124 கடைசி வசனம் 8 நினைக்கிறேன். 124ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. வானத்தையும் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம், சகாயம்னா என்னது சொல்லுங்க? இன்னைக்கு பிரசங்கத்தில் நான் மட்டும் பேச போறதில்ல, நீங்களும் பேசி தான் ஆகணும், சரியா? சகாயம்னா என்னது? தயவு, ஹெல்ப்பு, எல்லாமே. அதெல்லாம் எதில் இருக்கான்? கர்த்தருடைய நாமம். அண்ணன் சொன்னாங்க இல்லையா, நாமம் கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. இந்த வசனம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அண்ணன் சொல்கிறாங்க தாவீது இல்லாமல் பிரசங்கம் இருக்காது அப்படின்னாங்க, சரியா? ஸோ அதை நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என் நாமத்தினாலே என்பதை ரொம்ப லைட்டாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது ரொம்ப பலம் வாய்ந்தது. நீங்கள் அதை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த நாமத்தை மட்டும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. மீட்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, நித்திய வாழ்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த இயேசு என்ற ஒரு நாமத்தில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஆமென். சரி, அந்த நாமத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறது என்னென்னா, எபேசியர் 6:11-17 நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, நம்ம இப்போ வாசிக்க வேண்டாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 17 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆவியின் பட்டயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சர்வாயுதம் இருக்கும். நிறைய ஆர்மர்ஸ் ஆஃப் காட்ன்னு இருக்கு இல்லையா? அதில் பார்க்கும்போது மொத்தம் 6 என்ன இருக்கும்? ஆயுதங்கள் இருக்கும், சரியா? 6 ஆயுதங்கள் இருக்கும். என்னென்ன ஆயுதம்னு தெரியுமா? அம்மா நல்லா சொல்லிட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்னது? ரட்சணம் என்னும் தலைச்சீரா, சரியா? ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம். அதுக்கப்புறம் விசுவாசம் என்னும் கேடயம். அப்புறம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம், அது பாதரட்சை. அப்புறம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். மொத்தம் 6 இருக்கும். இதில் 16ஆம் வசனம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 6:16 பார்த்தோம்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். சரியா? என் நாமத்தில் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோன்னு சொன்னேன். இப்போ விசுவாசம் என்னும் கேடகம், இது எப்படி ரெண்டும் கனெக்ட் ஆகுதுன்றது புரியுதா? இது புரியணும். என் நாமத்தினால்னு சொன்னாவே என்ன அர்த்தம்? அவர் நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும், அவரால் ஆகும்னு நம்ம நம்பணும் இல்லையா? அப்படி நம்பினா தான், அதனால தான் நம்மளுடைய ஜெபத்தில் கடைசியில் என்ன சொல்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஏன் இயேசுவின் நாமத்தினால் போகிறோம் அப்படின்னா, அதுதான் பிதாவின் இடத்துக்கு போகிற வழியே அதுதான்.
இயேசுடைய நாமம் இல்லாமல் பிதாவினிடத்தில் யாருமே போக முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த கூடாரம் இருக்கும் பொழுது லேவியர் கோத்திரம் மாத்திரமே அந்த உள்ளே போகலாம் இல்லையா? ஹோலி ஆஃப் ஹோலிஸ்குள்ளே பரிசுத்தத்துக்குள்ளே அவங்க மட்டும்தான் போக முடியும். மற்ற யாரும் போனாலும் அவங்க இறந்துருவாங்க. கடவுள் அப்பேற்பட்ட பரிசுத்தர் அப்படின்றத உணர்த்துவதற்காக தான் அந்த நிகழ்வெல்லாம் நடந்தது. ஆனால் இயேசு சிலுவையில் உயிரை விட்ட பொழுது என்ன ஆச்சு? திரைச்சீலை ஏன் ரெண்டாக கிழிஞ்சதுன்னு தெரியுமா? திரைச்சீலை ஏன் ரெண்டாக கிழிஞ்சது அப்படின்னா, அந்த திரைச்சீலையை தாண்டி யாருமே போக முடியாது. இயேசு இறப்பு முன்பு, இயேசு இறந்ததுக்கப்புறம் திரைச்சீலை ஏன் ரெண்டாக கிழிஞ்சது அப்படின்னா, இப்போ யார் வேணால் தேவனிடத்தில் வரலாம் இயேசுவின் மூலியமாக. ஆமென். அவருடைய நாமத்தில் நம்ம விசுவாசம் உள்ளவளாய் நம்ம போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் நம்மளுடைய பாவங்கள் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவருடைய நீதி நம்மளுக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? டைரெக்டாக போக முடியும். சரி, இப்போ அந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது அப்படின்னு வேதத்தில் இருக்கும்போது அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மேலிருந்து கீழே கிழிஞ்சதுன்னு இருக்கும். கரெக்டாக? அது நீங்கள் அப்புறமா வாசிச்சு பாருங்கள். மேலிருந்து கீழே கிழிஞ்சதுன்னு இருக்கும். அது ஏன் அவ்வளோ முக்கியத்துவமான மேலிருந்து கீழே கிழிஞ்சதுன்னு இருக்குன்னு தெரியுமா? கிழிச்சது யார்? தேவன் கீழே இருக்காரா மேலே இருக்காரா? மேலே இருக்கார். இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு கர்டைனையோ எதையோ கட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? மேலே இருந்தால் நம்ம கட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கீழே இருக்கோம் இல்லையா? நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேருந்து என்ன பண்ணுவோம்? கீழே இருந்து தான் கட் பண்ணுவோம். அது தேவன் கிழித்ததுனால அது என்ன ஆச்சு? அந்த வசனத்தில் அப்படியே இருக்கும், மேலிருந்து கீழாக கிழிந்ததுன்னு இருக்கும். சரியா? ஸோ இயேசுடைய நாமம் என்பது அவ்வளவு வல்லமையானது. சரி, இப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய், இதை கொஞ்சம் எல்லாரும் சத்தமாக சொல்லாமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய். சரி, ஏன் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களான்னு சொல்லுது அப்படின்னு சொன்னால், எத்தனை பேருக்கு இந்த கேப்சியூல் மாத்திரை தெரியும்? நம்ம மாத்திரை போடுறோம் இல்லையா? சில மாத்திரைகள் வந்து சாலிடாக இருக்கும், ஒரே மாத்திரையாக இருக்கும். சில இது வந்து இந்த டியூப் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த டியூபுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி மாத்திரைகள் இருக்கும். ஏன் அது டியூபுக்குள்ளே போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? அதுக்கு நம்மளுக்கு பொதுவாக சொல்கிற காரணம் வந்து அந்த மாத்திரை ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லையா? அதை வாயில் போட முடியாது, அதனால டியூபுக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான். ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. அது அப்படி தயாரிப்பதற்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான காரணம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாத்திரை வந்து எங்கே வேலை செய்யணுமோ அங்கே வேலை செய்கிற வரைக்கும் உள்ளே இருக்கிற மருந்தை என்ன பண்ணும்? அது கொண்டு போகும். சரியா? இப்போ நான் அந்த ஒரு டியூப் மாத்திரை நான் வாயில் போடுறேன் அப்படின்னா அது வயிற்றில் போய் கரைஞ்சிரும், அது லேயர் கரைஞ்சிரும். உள்ளே இருக்கிறது தான் உடம்புக்கு போய் எங்கே பிரச்சனை இருக்குதோ அதை வந்து சுகப்படுத்தும். விசுவாசம் என்னும் கேடகம் வந்து அந்த டியூப்பில் இருக்கிற வெளியில் இருக்கிற மாதிரி. நான் சொல்கிறது புரியுதா? விசுவாசம் என்னும் கேடகம் வச்சு தான் நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக கடந்து போய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரயாணம் பண்ணி என்னென்ன பிரச்சனையில் என்னென்ன வார்த்தை வேலை செய்யணுமோ, அந்த டியூப் மாத்திரைக்குள்ள நிறைய மருந்துகள் இருக்கு இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கும், சரியா? ஆயுதங்கள் இருக்கும். இந்த இருக்கிற 6ல் அந்த விசுவாசம் என்னும் கேடகம் தான் எல்லாத்தையும் தாங்கி பிடிக்குது. அதை அந்த இடத்துல கொண்டு போய் எது எங்கே வேலை செய்யணுமோ அங்கே வேலை செய்து என்ன பண்ணுதான்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி காரியங்கள் வாய்க்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம தூக்கி பிடிக்கும் போது என்ன அப்படின்னா, நாம் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் யார் நம்மளுக்கு என்பதை நம்ம வந்து அதை உணர்ந்தவர்களாக அதை நாம் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கரெக்டு தானே? ஸோ என்ன நம்ம பார்த்தோம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடித்தவர்களாக நம்ம இருக்கணும். அப்போ தான் என் நாமத்தினாலே அவருடைய நாமத்தினாலே நம்ம கேட்கும் போது என்ன ஆகும்? நம்மளுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அது நடக்கும். சரி, இப்போ 3 பகுதிகள். முதல் பகுதி, எந்த அளவுக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் தூக்கி பிடிக்கணும், எது வரைக்கும் நான் பிடிக்கணும்? சரியா? அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம யோபுடைய கதையை எடுத்துக்கிடலாம். யோபுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இங்கே யாராவது யோபுடைய கதை தெரியாமல் இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச யோபுடைய கதை எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ யோபு, அவனுக்கு என்ன நடந்தது? ஒரே நாளில் இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்தான். சரியா? அவன்கிட்ட என்ன இருந்தது? அவனுக்கு 7 குமாரர்கள்,
3 குமாரத்திகள் இல்லையா, 7000 ஆடுகள், அப்புறம் 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள். ஏர் மாடுன்னா 2, ஒரு ஏருக்கு வந்து 2 மாடு போடுவாங்க. அப்போ 500 ஏர் மாடுகள்னா 1000 மாடுகள். சரியா, ஏர் அடிக்கிற மாடுகள் வந்து மொத்தம் 1000. அப்புறம் 500 கழுதைகள் இருக்கும். அந்த கழுதைகள் வந்து ஆக்சுவலாக ஃபீமேல் டாங்கீஸ். ஃபீமேல் வந்து என்னென்னா அது கன்றுகளை ஈன்றக்கூடிய அந்த ஒரு கழுதை அது. ஸோ அப்போ பெருக்கத்தின் அடையாளம் அது இல்லையா. இவ்வளோ சம்பத்துக்கள் அவனுக்கு இருந்தது. நம்ம இப்போது யாராவது பேங்க் லோன் போயிருந்தீங்கன்னா, இல்லை ஏதாவது பேங்க்குக்கோ எதுக்கோ போயிருந்தீங்கன்னா, உங்களுடைய நெட் அசெட் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. கரெக்டாக, உங்களுடைய டோட்டல் மதிப்பு. அவன் நம்மளுடைய மதிப்பை பார்த்து கொடுக்கறது கிடையாது இல்லையா. நம்மளுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அந்த சொத்துடைய மதிப்பு எவ்வளோன்ற பார்த்து தான் என்ன பண்ணுறான், இவனுக்கு இவ்வளோ லோன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த காலத்தில் எத்தனை ஆடுகள் இருந்தது, எத்தனை ஒட்டகங்கள், எத்தனை மாடுகள், எத்தனை லைஃப் ஸ்டாக்ஸ் ஜென்ரலாக சொல்லணும்னா அதை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவன் செல்வந்தனா என்ன என்பதை பார்ப்பாங்க. யோபு அப்படிப்பட்டவனாக இருந்தான். இவ்வளோ விஷயங்கள் அவனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணானா, அவன் வந்து உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தான், பொல்லாங்கை கண்டு ஓடுகிறவனாக இருந்தான். சரியா, இப்போ அவன்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்காங்க, யோபுட்ட இது ஒரு பிரச்சனை அவன்கிட்ட, இல்லை இது ஒரு குறை அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்ததா? ஒன்றுமே கிடையாது. ஒரு பர்ஃபெக்ட் ஐடியல் மேன் இல்லையா, எதுவுமே கிடையாது. ஆனால் அவனுக்கு என்ன நடந்தது? ஏன் நான் ஒரே நாளில் நடந்ததுன்னு சொல்கிறேன் தெரியுமா? வேதத்தில் அப்படி ஒரே நாளில் நடந்ததுன்னு இல்லை. வேதத்தில் அது ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை வரும்னா, இப்படி அவன் சொல்லி கொண்டு இருக்கும்பொழுது, சரியா, அந்த 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 வார்த்தை வரும். while he was saying, இது அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து சொல்லுவான் இவங்க செத்துட்டாங்க, இன்னொருத்தன் வந்து சொல்லுவான் இவங்க செத்துட்டாங்க. இது மாதிரி 3 தடவை வரும். எல்லாமே டக்கு 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 நடக்கும். ஸோ யோபு இழந்தது என்னது? அவனுடைய சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை இழந்தான் இல்லையா. அப்புறம் அவனுடைய பேர் போயிடுச்சு, அவனுடைய ஹெல்த்து போயிடுச்சு, அவனுக்கு உடம்பில் அந்த இது நோய் மாதிரி வந்து அவனால் இருக்க முடியல. மனைவி அவனை தூஷித்தாள் இல்லையா, மனைவி சப்போர்ட்டாக இல்லை. அவன் என்னென்னலாம் இழக்கக்கூடாதோ, ஒரு மனுஷன் என்னெல்லாம் இழக்கக்கூடாதோ எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், இழந்தான் இல்லையா. அப்போது 3 வசனங்களை மட்டும் நான் சுட்டி காட்டி அடுத்து நான் போக விரும்புகிறேன். அவன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அப்புறம் கர்த்தருடைய நாமத்திற்கு. எப்படிங்க கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அதற்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும்? சொல்ல முடியும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். கர்த்தர் என்னை இப்போ ஓரளவு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு என்றால், எதுவுமே இல்லாத காலகட்டமும் எனக்கு தெரியும், என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அப்போ நான் அடிக்கடி நான் ஒய்ஃப்கிட்ட பேசும்போதும் சொல்லுவேன், நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே போனால் கூட நம்ம கவலையே பட தேவையில்லை. ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கலை, இது எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தாரு. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். இது எல்லாத்தையும் நம்மள்ட்ட விட்டு போகுது அப்படின்னா இது எல்லாத்தையும் அவர் கொடுக்கறதுக்கு அவரால் முடியும். அதனால நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஆமென். இது வந்து விசுவாசத்தின் வெளிப்பாடு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அதோடு நிறுத்திடுவாங்க சில பேர். அடுத்து தான் முக்கியம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடுத்து வரும் இந்த வசனம் வந்து யோபு 1:21 வரும். அடுத்து யோபு 3:11 பார்த்தா, நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன அப்படின்னு சொல்லுவான். அதாவது என்ன சொல்கிறான், வயிற்றில் இருக்கும்போதே நான் செத்துருக்கக்கூடாதா, இல்லைன்னா நான் பிறக்கும் போதாவது டெலிவரியாக போகாது நான் செத்துருக்கூடாதா அப்படின்றான். இதில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா, இந்த இதில் அவன் கர்த்தருக்கு விரோதமாக ஏதாவது பேசினானா? எதுவுமே பேசலை. ஆனால் அவனுடைய மன கஷ்டத்தை என்ன பண்ணுறான், வெளிப்படுத்துகிறான். நான் நிறைய நாள் கர்த்தர் எடுத்துகிட்டு பேசும்பொழுது பெரும்பாலும் எனக்கு தனியாக டைம் கிடைக்கிறது வந்து காரில் தான் கிடைக்கும். காரில் நான் எங்கேயாவது ஓட்டிகிட்டு போகும்போது அப்போ நான் மட்டும்தான் இருப்பேன் இல்லையா. நிறைய வேலைகளில் காரை ஓரமாக நிறுத்திட்டு நான் கர்த்தர் இடத்துல அழுதுருக்கேன். நம்ம சொல்லுவோம் நம்ம தைரியமாக இருக்கணும் எல்லாமே சொல்லுவோம். ஆனால் ஒரு தகப்பன் இடத்துல நீங்கள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் அழுகையும் ஓப்பன் பண்ணலாம், ஸ்தோத்திரத்தையும் ஓப்பன் பண்ணலாம். ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருந்தாலும் அப்பாட்ட தான் சொல்ல முடியும். இப்போ நான் தேவன்கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டார்,
என்னைய வந்து அதை எனக்கு எதிராக அவர் பயன்படுத்த மாட்டார். ஆனால் என் நெருங்கிய நண்பன்ட்ட நான் ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு உள்ளான ஒரு 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 விஷயத்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அவன் என்றைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணலாம், எனக்கும் அவனுக்கும் சண்டை வரும்போது நீ அன்றைக்கி அப்படி சொன்ன இல்லைன்னு சொல்லி போட்டு கொடுத்துருவாங்க. அது நியாயமான விஷயங்கள் இல்லையா, மனிதர்களுக்கு உண்டான நியாயமானது. ஆனால் தேவன் ஒருபோதும் அப்படி பண்ணுறவர் இல்லை. இந்த இடத்துல கர்ப்பத்தில் நம்ம இறந்துருக்கலாம், டெலிவரி அப்போவாது இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தது தான். ஏன்னா அவன் வந்து கேட்கலை, கடவுளை அவன் எதிர்த்து பேசலை, அவனுடைய அங்கலாய்ப்பை என்ன பண்ணுறான், வெளிப்படுத்துகிறான். அது தவறு கிடையாது. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, துக்கமாக இருக்கா, தனி அறையில் கடவுள்கிட்ட கொட்டி தீர்த்துருங்க, அவர் உங்களுக்கு வழி கொடுப்பார். அவருக்கு தெரியும். நம்ம குழந்தை சம்டைம்ஸ் தேவையில்லாமல் ஒரு இது அடம் பிடிச்சி அழுகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அழுகாதன்னு வாயை பொத்த மாட்டோம், கொஞ்சம் அழுகையை விட்டுருவோம். நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதுக்கப்புறம் அதை பண்ணி முடித்தோன்னே அது சந்தோஷமாக மறந்துட்டு அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். அது மாதிரி தான் யோபுவும் இருந்தான். 3:11 அதில் இருக்குது. கடைசியாக யோபு 13:15 பார்த்தீங்கன்னா அந்த வசனம் வாசிக்கலாமா? யோபு 13:15. 13:15 யோபு. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். போதுமா? சரி. அவர் என்னை கொன்று போட்டாலும், திருப்பி சொல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இது எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு மனுஷனால? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம சொல்லுவோமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் ஏன் சொன்னான்? எதை வச்சு சொன்னான்? நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, அவன் சூழ்நிலையை வச்சு சொன்னானா? அவன் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். உன் தேவனை தூஷித்து நீ செத்துருன்னு சொல்லி அவன் ஒய்ஃப் சொல்லுவாங்க இல்லையா? அவன் ஒருவேளை நம்ம இப்போ உள்ள கணவன்மார்கள் மாதிரி விளையாட்டாக சொல்லணும்னா, எவ்வளோ பேர் சாகுறாங்க, என் பொண்டாட்டி மட்டும் சாகலையே அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்லையா? ஆனால் பொண்டாட்டி மட்டும் சாகலை, சரியா? ஆனால் அது ஆறுதலாக இருந்ததா? அதுவும் இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா? கர்த்தருடைய மேல் நம்பிக்கையாக இருப்பதற்கு ஒரு பாயிண்ட் இருக்கா? ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது இல்லையா? 1% கூட சூழ்நிலைகள் கர்த்தருடைய நாமத்திற்கு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதற்கு அவனுக்கு ஒரு காரணமுமே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், என்னைய கொன்று போட்டாலும் அவர் மேல், நம்ம அதை விட்டு திருப்பி சொல்லாமா, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். சரியா? எது வரைக்கும் நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கணும்? மரண பரியந்தம். புரியுதா நான் சொல்கிறது? மரண பரியந்தம். மரணம் நம்மளுக்கு நேரிடுமாக இருந்தாலும் இயேசுவினுடைய நாமத்தில் விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம என்ன பண்ணணும்? கீழே ஒருபோதும் இறக்கிடக்கூடாது, எப்போதுமே பிடிச்சிட்டு தான் இருக்கணும். புரியுதா? சரி. அடுத்த ஒரு உதாரணம், இதுவும் தெரிந்த கதை தான். நேபுகாத் நேசார் என்னும் மன்னன் ஒரு பொற்சிலையை உருவாக்கி அதை வணங்குங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை அவன் வெளியிடுறான். 3 பேர் மட்டும் வணங்கலை. யார் யார்? சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. அவங்க வணங்கலை. சரியா? அவங்க ஏன் வணங்கலை? ஏன்னா அது உண்மையான தெய்வம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இஸ்ரவேலின் தேவனே உண்மையான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவங்க எங்கேருந்து வந்தவங்க? அவங்க யூதர்கள் தான். சிறையிருப்பின் போது இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர்கள். அங்கே போயிட்டோம். அது ஒரு அது ஒரு வெளிநாடு இல்லையா? வெளிநாடு. அந்த இடத்துல வேற ஒரு கடவுளை தான், அந்த நேபுகாத்நேசர் மன்னன் அவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டன் ஸ்டாச்சுவை வச்சுட்டு அவன் பண்ணுறான். இவங்க வணங்கலை. அப்போ என்ன சொல்கிறான்? வணங்கலைன்னா என்ன ஆகும்? அவங்கள தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க. சரிதானே? இது இன்றைக்கி ஆராதனையில் மோசஸ் தம்பி ஏதோ ஒரு பாட்டை சொல்லும் போது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொன்னாப்புல. எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. ஆமீன். ஸோ அந்த நெருப்பில் போட்டால் செத்துருவாங்க. வணங்கலைன்னா நெருப்பில் போட்டுருவாங்க, செத்துருவாங்க. அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க? தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 நானே வாசிக்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு
ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கடவுள் யாருன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, அவரால் விடுவிக்க முடியும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் சாகிறதுக்கு ரெடி. அதான் நாங்கள் அதுக்கு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் கர்த்தர் எங்களை விடுவிப்பாருங்க, விடுவிக்காமல் போனாலும் சாகிறதுக்கு நாங்கள் ரெடி. சரியா? எதுவரைக்கும் விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கணும்? இந்த 2 சம்பவம் என்ன சொல்லுகிறது? என்னை அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு சொல்கிறான். சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீ வணங்குன்னு சொன்னதை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லும் பொழுது, அவருடைய விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம தூக்கி பிடிக்கும் பொழுது நம்ம இறக்கிறவே கூடாது. நிறைய பேர் பாக்ஸிங் பார்த்துருப்பீங்க. விசுவாசம் கேடகம்ன்றது சிம்பிளாக வைக்கணும்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் பாக்ஸிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் கை வச்சுருப்பாங்க. ஏன்னா அடியை தடுக்கிறதுக்கு, இது அடிக்கிறதுக்கு இல்லையா? நீங்கள் பாக்ஸிங் பண்ணும்போது இதை இறக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம் தெரியுமா? நான் முடிஞ்சது, என்னால் இதுக்கப்புறம் சண்டை போட முடியாது, நான் சரண்டர் ஆகிடுறேன். ஸோ அப்போ எதிராளி என்ன பண்ணுவான்? அவன் லைட்டாக குத்தினாலுமே நான் விழுந்துருவேன் இல்லையா? ஏன்னா இதை இறக்கிட்டேன். சரியா? விசுவாசம் என்னும் கேடகம் என்பது என்னது? இப்படி நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். சரி, விசுவாசம் என்னும் கேடகத்தை எது வரைக்கும் பிடிக்கணும்? மரண பரியந்த முறையை பிடிக்கணும். யோபுவுக்கும் இந்த 3 பேருக்கும் அப்புறம் என்ன நடந்தது நம்மளுக்கு அது தெரியும். யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைச்சது இல்லையா? அவனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றினார். யோபு 42 படிச்சிங்கன்னா இது எல்லாமே வரும் உங்களுக்கு. தேவன் என்ன பண்ணார்? அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு உடல் ஆரோக்கியம் திரும்ப கொடுக்கப்பட்டது, பிள்ளைகள் பிறந்தார்கள், எல்லாமே என்ன ஆச்சு? டபுளாக ஆச்சு. 7000 ஆடுகள் அப்படியே டபுள், 3000 ஒட்டகங்கள் டபுள், எல்லாமே டபுள். விளையாட்டாக கூட நான் ஒரு தடவை இதை படிக்கும் போது யோசிச்சது உண்டு. அவன் ஒய்ஃப் ஏன் மறிக்கலை தெரியுமா? ஒருவேளை டபுள் ஆகிருக்கலாம் இல்லையா? ஒரு ஒய்ஃப் இருக்கும் போதே அவன் என்ன பண்ணிட்டான், நீ நாண்டு கொண்டே செத்துருன்னு சொன்னான். 2 பேர் இருந்தால் கஷ்டம் இல்லையா? சரி, கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கிறீங்க, அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். சரி, ஸோ யோபுக்கு என்ன நடந்தது கடைசியில்? விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதம், சிறையிருப்பிலிருந்து விடுதலை, எல்லாமே அவனுக்கு டபுள் ஆச்சு. வேதம் இன்னொன்று சொல்லுது, அதுக்கப்புறம் 140 வருஷம் அவன் வாழ்ந்தான். 4 தலைமுறையை அவன் பார்த்தான். அதுக்கப்புறம் 140 அப்படின்னா இந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு எவ்வளோ இருக்கும் வயசு அப்படின்னா அது பைபிளில் ஆக்சுவலாக இல்லை. ஆனால் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி அவனுடைய வாழ்க்கையின் பாதி பகுதியில் தான் இது நடந்திருக்கணும். அப்போ அவன் ஆல்ரெடி ஒரு 140 வாழ்ந்திருப்பான். இதுக்கப்புறம் இன்னொரு 140 வாழ்ந்து அவன் மரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து அது. சரியா? ஆனால் 140 இதுக்கப்புறம் அவன் வாழ்ந்தான், சந்தோஷமாக இருந்தான். விசுவாசம் கேடகம் என்ன பண்ணிச்சு? அந்த பிரச்சனைக்குள்ளே அந்த டேப்லெட் கேப்சூல் மாதிரி அவனை பாதுகாத்தது, இயேசு என்ற நாம பாதுகாத்தது. கடைசியில் அவனுக்கு ஆசீர்வாதம் கிடச்சது. சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன கிடச்சது? அவங்கள உள்ளத்துக்கு போட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க இல்லையா? விடுதலையாக வந்துட்டாங்க. தேவ தூதனானவர், தேவ சாயலுக்கு ஒப்பான இருந்த ஒருத்தர் உள்ளே இருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க 3 பேருக்கு என்ன நடந்தது? யாராவது சொல்லுங்களா பார்ப்போம். இதெல்லாம் தெரியணும், பேசிக். அந்த 3 பேருக்கும் பாபிலோன் தேசத்திலே பதவி உயர்வு கிடச்சது. கொல்லுவேன் அப்படின்னு சொன்ன ராஜா என்ன பண்ணான்? அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டான் இல்லையா? கொல்லுவேன்னு சொன்ன ராஜா என்ன பண்ணிட்டாரு? ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு. காரணம் விசுவாசம் என்னும் கேடகம். சரி, நான் இப்படி காட்டும் போதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்? விசுவாசம் என்னும் கேடகம். சரியா? இது மைண்டில் இருக்கணும், அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். விசுவாசம் என்னும் கேடகம். சரி, மரண பரியந்த வரைக்கும் நம்ம அதை தாங்கி பிடிக்கணும். சரியா? அது கடைசியில் என்ன நடக்குது என்பதையும் நம்ம பார்த்தோம். சரி, இப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம தூங்கி பிடிக்கும் பொழுது 2வது பகுதி, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஆக்சுவலாக என்ன நடக்குது? விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கனா நம்ம எதை தூக்கி பிடிக்கிறது? சரியா? அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை புரிந்து கொள்வதற்கு இப்போ ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இராணுவ தளம் இருக்கிறது.
2 நாடுகள் சண்டை போடுகிறது, யுத்த வீரர்கள் இந்த சைடு இருந்து வராங்க, அந்த சைடு இருந்து வராங்க. நம்ம ஒரு சைடு மட்டும் பார்ப்போம். நம்ம ஒரு நாட்டின் பிரஜையாக இருக்கிறோம், நம்ம நாடு வந்து போரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த போர் வீரர்கள் போர் செய்வதற்கு கமாண்ட் சென்டர்னு ஒன்று இருக்கும். கரெக்டாக ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கமாண்ட் சென்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கமாண்ட் சென்டர்னு என்னென்னா, அதுக்குள்ளே ஃபுல்லாக சிசிடிவி இருக்கும், ஃபுல்லாக கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ட்ரோன் கேமராவுடைய இன்புட்ஸ் அங்கே இருக்கும். அவன் இங்கே உட்காந்துட்டு என்ன பண்ணுவான், ஃபீல்டில் இருக்கிற அந்த வீரருக்கு இந்த சைடு வரான், அந்த சைடு வரான், இப்போ நீ பதுங்கு, இல்லைனா இப்போ நீ ஓடு, நீ உன் புறமுதுகு காட்டி நீ இப்போ நீ ஓடு, தப்பு கிடையாது, ஓடு, நான் சொல்கிறப்ப அட்டாக் பண்ணு. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் எங்கேருந்து வரும், அந்த கமாண்ட் சென்டர்லேருந்து வரும். வீரர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, வாக்கி டாக்கியோ இல்லை காதுலையோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ஏதோ வச்சுருப்பாங்க. வீரர்கள் எப்போதுமே கமாண்ட் சென்டரோட கனெக்டடாக இருப்பான். விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம தூக்கி பிடிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தான் கமாண்ட் சென்டர், நம்ம மனது தான் கமாண்ட் சென்டர். என்ன பண்ணுது அப்படின்னா, தேவனோடு கூட அது தொடர்பில் இருக்கிறது. புரியுதா? முதல் விஷயம் என்ன நடக்குது, தேவனோடு கூட தொடர்பில் இருக்கிறது. ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வரும், தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு வரும், இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுக்கு வரும். மூன்றாவது என்ன பண்ணோம், அதை அதன்படி செய்யணும். இந்த கமாண்ட் சென்டர், இந்த மனசுன்றது, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் தூக்கி பிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, 3 விஷயங்கள். தேவனோடு கூட தொடர்பில் இருக்க நம்மளுக்கு உதவுகிறது, ரெண்டாவது அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு உதவுகிறது, மூன்றாவது என்ன பண்ணுது, அதன்படி நாம் செய்யும் பொழுது, அவர் சொல்லி தானே செய்கிறோம், கரெக்டாக, அவர் சொல்லி தானே செய்கிறோம், அவர் சொல்லி செய்கிறதுனால என்ன ஆகும், சக்ஸஸ் தான் கண்டிப்பாக வந்தாகும் இல்லையா? ஸோ இதுதான் விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும் போது நம்மளுக்குள்ளே நடக்கும் விஷயங்கள். இப்போ நான் இங்கே மனசுன்னு ஒன்று சொன்னேன், கவனிச்சிங்களா? நம்ம மனசு தான் என்னது, இட்ஸ் எ கமாண்ட் சென்டர். மிலிட்ரியில் வந்து C2, C3, C4 அப்படின்லாம் நிறைய இது சொல்லுவாங்க. ஸோ C2னா கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், C3னா கமாண்ட் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன், C4னா கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய C இருந்ததுன்னா நிறைய ஃபெசிலிட்டி இருக்குன்னு. நம்மளுடைய தேவன் நம்ம மனசில் இருந்தாருன்னா, கமாண்ட் சென்டராக இருந்தாருன்னா என்னங்க இருக்கும், எத்தனை சீங்க இருக்கும், கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஒரு கண்ட்ரியுடைய, ஒரு நாட்டுடைய கமாண்ட் சென்டருக்கு என்ன தெரியும், அவனுக்கு இப்போ நடக்கிறது தெரியும், கரெக்டாக, இப்போது போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படின்றது மட்டும்தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குன்னு தெரியலாம். ஏன்னா ஒருத்தன் இப்படி ஓடி வரான்னா தாக்குறதுக்கு தான் ஓடி வரான்றது தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் நம்ம கமாண்ட் சென்டர் கடவுளோட கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் தூக்கி பிடிக்கும் போது என்ன ஆகும், சவுண்டே காணோம். சரி, விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது நாம் அவரோடு தொடர்பில் இருக்கிறோம். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ மட்டும் கிடையாது, அது லைஃப் லாங்காக வரும். நீ இன்றைக்கி போய் பதுங்கிக்கோ, நீ அட்டாக்கே பண்ணாதன்னு சொல்லுவார். இல்லை ஆண்டவரே, எதிரி என் முன்னாடி தான் இருக்கான், நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீ அட்டாக் பண்ணாத அப்படின்னுவார். நம்மளுக்கு புரியாது ஏன் அட்டாக் பண்ணக்கூடாது, ஆனால் அதை தான் செய்யணும், அவர் சொல்கிறத தான் செய்யணும். ஒருவேளை நாளைக்கு நீங்கள் கொல்லணும்னு நினச்ச அந்த எதிரி என்ன பண்ணுவான், அவனுடைய ஆட்களையே அவன் கொண்டுடலாம். உங்களுக்கு தெரியாது இல்லையா? கடவுள் எதற்காக என்ன செய்கிறார் என்பது நம்மளால் முழுசாக உணர்ந்து கொள்ள முடியாது. ஒன்று மட்டும் தெரியும், அவர் சொன்னால் நம்ம செஞ்சிடணும், அதுதான் பெஸ்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஆமென். ஸோ ரெண்டாவது பகுதி என்ன பார்த்தோம், விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் தூக்கி பிடிக்கிறது வந்து அவரோடு கூட தொடர்பில் நம்ம இருக்கிறோம், அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதன்படி நாம் செய்ய முயற்சிக்கிறோம். சரி, இப்போ இதை நான் சொல்லும் பொழுது இது ஒரு தியரியோ இல்லை இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சோ கிடையாது. இது பைபிளில் உள்ள ஒரு வசனம் தான். வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெரிந்த வசனம் தான் இது. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். சரி,
இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஆக்சுவலாக நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு எத்தனை பிரசங்கம் பண்ணலாம் தெரியுமா? அது அண்ணாவுக்கு தெரியும். ஒரு வார்த்தைக்கும் எத்தனையோ மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். இந்த ஒரு வசனத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம பேசின விஷயங்கள் இதில் இருக்கா? மனசுன்னு சொன்னேன் இல்லையா, கமாண்ட் சென்டர்னு சொன்னேன் இல்லையா, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. நான் தியானித்து கொண்டு இருப்பாயாகன்னு சொல்லும் போது எங்கெங்க நம்ம தியானம் பண்ணுவோம்? இந்த கையில் பண்ணுவோமா? இந்த கையில் தியானம் பண்ணுவோமா? இல்லை என் பாக்கெட்டில் பண்ணுவோமா? எங்கே பண்ணுவோம்? மனசில் தான் பண்ணுவோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. சரியா? அதை நம்ம தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது தான் மைண்டு கமாண்ட் சென்டர்னு சொன்னேன் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அதே வசனத்தில் இருக்கு பாருங்க, உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்பொழுது? அவருடைய வசனத்தை நாம் இரவும் பகலும் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது. அது எப்போ? விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கும் போது என்னது? வழியை அவர் வாய்க்க பண்ணுகிறார். சரியா? கடைசியில் எப்படி வரும்? புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். புத்திமானாய் நடந்து கொள்வாய்ன்றதை விட நீங்கள் மற்ற வேர்ஷன்ஸ் ஆஃப் பைபிள் படிக்கிறீங்களா, படிச்சிங்கன்னா அதை நீங்கள் பாருங்கள், யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ்ன்னு வரும். இந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ்ன்னு வரும். சக்ஸஸ்னாவே பெரிய விஷயம்தான், ஆனால் குட் சக்ஸஸ்னால் அது கடவுளிடத்துலேருந்து வருவது. ஆமென். எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி வர்றது எல்லாரும் பண்ணுறது, ஆனால் கர்த்தர் எனக்கு பண்ணி, அந்த சகோதரி சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக, கர்த்தர் எனக்கு உதவி நான் வாங்குகிற மார்க் என்னது? இட்ஸ் எ குட் சக்ஸஸ் இல்லையா? அது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சக்ஸஸ். அது கண்டிப்பாக 100க்கு 100 தான் வரும். அப்படியே 100க்கு 100 வராட்டியும் 90 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, 80 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அடுத்து போகிற ஹையர் ஸ்டடீஸோ இல்லை வேலையோ என்னவாக இருக்கும்? அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்த சக்ஸஸ் வந்து கடவுள் கொடுத்தது. கடவுளுக்கு தெரியும் இந்த ஸ்டேஜுக்கு இப்படி போகிறதுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். நம்ம ஏன் 100க்கு 100 கொடுக்கலான்னு உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருப்போம், பதில் கிடைக்காது. யோபு நிறைய கேள்விகள் கேட்டான், அந்த அதிகாரம் படிச்சிங்கன்னா தெரியும். கடவுள் வந்து அவன்கிட்ட பேசும்போது அந்த கேள்விகளுக்கு எதுக்குமே பதில் சொல்லியிருக்க மாட்டார். அவர் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருப்பார். இவன் கேட்ட கேள்விக்கு எதுக்குமே பதில் கிடைக்காது. அவர் ஒரு ட்ராக்கில் போவார். ஏன்னா அது நம்மளுக்கு புரியாது. ஆனால் கடவுள் கேட்பார், இந்த பூமியை அஸ்திவாரம் போடும்போது நீ எங்கே இருந்த அப்படின்னுவார். இதை நான் அளக்கும் போது எங்கே இருந்தேன்னுவார். அவனுக்கு தெரியாது, இதெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் உனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னு மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? நான் சொன்னால் எப்படி தெரியும் அப்படின்றது தான் அங்கே பாயிண்ட். அது சரி. இப்போது கமாண்ட் சென்டர், மனசு, கம்யூனிகேஷன் வித் காட், அவருடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்வது, அதன்படி நடப்பது, மனசில் தியானிக்கணும் இரவும் பகலும். எதை தியானிக்கணும்? அதே வசனத்தில் இருக்குது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது பைபிள், கர்த்தருடைய வார்த்தை. விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் தூக்கி பிடித்தவர்களாக நிற்கணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை என்ன பண்ணணும்? இரவும் பகலும் நான் தியானிக்கணும் இல்லையா? அதன்படி நான் நடக்கணும். அதுக்கு முதல் அந்த அதே வசனத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீ செய்ய கவனமாக இருக்கும்படின்னு இருக்கும். அப்போ ஒரு கமாண்ட் சென்டரில் இருக்கிறது எல்லாமே அங்கே வந்துருச்சா? நீ செய்ய கவனமாக இருக்கும்படினா நீங்கள் அந்த வார்த்தைக்கு படி நடக்கணும் இல்லையா? அப்போ அந்த வார்த்தை எப்படி வரும்? பைபிள் படித்தா தான் வரும் இல்லையா? பைபிள் படித்தா தான் வரும். பைபிள் படித்தா தான் வருமா அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். ஆனால் பைபிள் படித்தா வரும். கரெக்டாக? ஜெபிக்கும் பொழுது வரும். அதனால தான் அந்த வாக்குத்தத்த வசனத்தில் என் நாமத்தினாலே, புரியுதா? அந்த நாமத்தினாலேன்னு கேட்கும் பொழுது நாம் இதெல்லாம் நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோம். ஃபைனலாக என்ன வருது? யோபுவுக்கு ஃபைனலாக என்ன நடந்ததோ, அந்த 3 பேருக்கும் அடுத்து என்ன நடந்ததோ அதே இது நம்மளுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த புஸ்தகத்தை நீ இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும்? யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ். சரியா? புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லியிருக்கும். புத்திமானாய் நடந்து கொள்ளும் போது அது அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை அது கிரியேட் பண்ணல. அதை சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு எக்ஸாமுக்கு போகிறதோ இல்லை ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறதோ, புத்திமானாய் நடந்து கொள்வதுன்னா என்னது? வேலை கிடச்சிரும் இல்லையா? நீங்கள் இன்டர்வியூ போகும்போது புத்திமானாய் நடந்தீங்கன்னா என்னது? வேலை கிடச்சிரும் இல்லையா? ஸோ அதுதான் குட் சக்ஸஸ். சரி, கடைசி பகுதி. இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்தோம். எது வரைக்கும் விசுவாசம் என்னும் கேடத்தை தாங்கி பிடிக்கணும்? மரண பரியந்தம். 2வது விஷயம், தாங்கி பிடிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்றதை பார்த்தோம். கமாண்ட் சென்டர், அதுதான் நம்ம மைண்டுன்னு பார்த்தோம். 3வது விஷயம்,
விசுவாசம் என்னும் கேடகம் எங்கே, அதை நான் எப்படி தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நம்மள்ட்ட பதில் என்ன? விசுவாசம் என்னும் கேடகம் தேவனுடைய வார்த்தை. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதன்படி நடக்கணும், நம்ம மனசில் தியானிக்கணும், நம்மளுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்கும் இல்லையா? பட் எப்படி நான் தூக்கி பிடிக்கணும்? இந்த வேதத்தை நான் தூக்கி பிடிச்சா போதுமா? விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் எப்படி தூக்கி பிடிக்கணும்? அதுதான் நாம் பார்க்க போகிற கடைசி முக்கியமான பகுதி. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டில் இல்லையா, கடவுள் வந்து நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். நிறைய கேட்டு என்ன ஆகும்? எல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஆனால் உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டால், அண்ணன் சில டைம் கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, சொல்லிகிட்டே வருவாங்க, டபால்னு ஒரு கேள்வியை போட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு வரும். அது யோசிக்க வைக்கும். அது எதுக்குன்னா யோசிக்க வைக்கும். நம்ம நிறைய கேட்குறோம், உள்ளே இருக்கான்னு தெரியாது இல்லையா? நம்ம பதில் சொல்லும் போது தான் தெரிய வரும். சரி, அதை தான் நாம் இப்போ கடைசியாக பார்க்க போகிறோம். அதுக்கும் இதே வசனம் தான், யோசுவாவின் புஸ்தகம் 1:8 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதுக்கு விதைக்கிறவனுடைய ஓமை அந்த கதை இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1-23 நம்ம வாசிக்க வேண்டாம். இந்த பகுதி வந்து 3 புத்தகத்துலேயும் வரும், 3 சுவிசேஷ புத்தகத்துலேயும் வரும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3லையுமே வரும். நான் உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்வலாக சர்ச்சில் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தா எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, இந்த 3 பகுதியும் போய் படிங்க. சரியா? 3 பகுதியும் ஒரே விஷயத்தை தான் சொல்லும். ஒரு உவமையை சொல்லிவிட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்கிறது இதுதான் பெருசு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இயேசு நிறைய உவமை சொல்லியிருப்பார், நிறைய விளக்கத்தை கொடுத்துருப்பார். ஆனால் விதைக்கிறவனுடைய உவமை என்பது பெரிய விஷயம், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதனால் நான் அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன். மத்தேயு 13:1-23 இந்த பகுதி வரும். அப்புறம் மார்க்கில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 1-20, அது மார்க்கில் 4:1-20. லூக்காவில் 8ஆம் அதிகாரம் 4-15. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 4-15 வரைக்கும். சரியா? சரி, இதோடைய கதையை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒருத்தன் விதைக்க புறப்பட்டான். சரியா? 3 இடத்துல விழுகுது. ஒன்று வழி அருகே விழுகுது அந்த விதை, இன்னொன்று கற்பாறையில் விழுகிறது, இன்னொன்று முற்செடிகள் உள்ள நிலத்தில் விழுகிறது. 3 விதமான நிலம். முதலில் வழி அருகே, 2வது கற்பாறை, 3வது முற்செடிகள் உள்ள நிலம். இந்த 3 நிலத்தில் விழுகிற விதை. சரியா? ஃபஸ்ட்டில் விழுகிறது என்ன ஆகுது அப்படின்னா, சாத்தான் வந்து எடுத்து போட்டுருவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் சொல்கிறது வந்து 3ஐயும் படிச்சிங்கன்னா ஒரே இமேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா சில பகுதியில் வந்து சாத்தான் வந்து எடுத்து போடுவான் அப்படின்னு இருக்காது. ஆனால் நீங்கள் 3மே படிச்சிங்கன்னா 3மே இயேசு சொன்னது, 3மே இயேசு சீஷர்களுக்கு விலக்கி சொன்ன ஓமை அது. சரியா? ஸோ வழி அருகே விழுந்த விதை என்ன ஆகுது அப்படின்னா, சாத்தான் வந்து என்ன பண்ணுறான்? எடுத்து போட்டுடுறான். பாறையில் விழுந்த விதையானது என்ன ஆகுதுன்னா, அதால் வேறு பிடிக்க முடியல, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த அந்த விதையின் நிமித்தமாக வரும் பிரச்சனையில் என்ன ஆகுது? அது வேர் கொள்ளாமல் அது போயிடுது. 3வது முற்செடிகள் உள்ள இடத்துல விழுந்த விதை என்ன ஆகுது அப்படின்னா, உலக பிரகாரமான பிரச்சனைகள், சூழல்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? அந்த விதையை வளர விடாமல் அழித்து போடுகிறது. இந்த 3 நிலங்கள் இருக்குது இல்லையா? வழி அருகே, கற்பாறை, அப்புறம் முற்செடிகள் உள்ளது. இப்போது 4வதாக ஒரு நிலம் இருக்குது, நம்ம அடுத்து அதுக்கு வருவோம். இந்த 3 இதில் இந்த உவமையில் விதை என்பது என்ன, நிலம் என்பது என்ன? அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிலம் என்பது நம்மளுடைய மனசு. யோசுவா 1:8 இரவும் பகலும் தியானமாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லும் போது, தியானிக்கிறது எது? மனசில் தான் நம்ம தியானிக்கணும்னு பார்த்தோம். ஸோ அந்த இதுதான் என்னது? நிலம். நம்ம இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்குறோம். இந்த பிரசங்கத்தை கேட்குற இந்த வார்த்தையானது என்னது? விதை இல்லையா? இது இயேசுவே அதை விளக்கி சொல்லும் போது மார்க்கு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு சொல்லியிருக்கோம். விதைக்கிறவன் என்ன பண்ணுறான்?
சரி, அப்போ இந்த இடத்துல இப்போ இந்த நிமிஷம் என்ன நடந்துட்டு இருக்கு? வசனத்தை, சரி, வசனத்தை இப்போ யார் விதைக்கிறா சொல்லுங்க. வசனத்தை இப்போ இந்த டைம் இந்த வசனத்தை இப்போ இந்த வசனத்தை யார் விதைக்கிறா? நான் விதைக்கிறேன்னு சொல்லாமா? யார் நிலத்தில் விதைக்கிறேன் சொல்லுங்க. என் நிலத்தில் விதைக்கிறேனா? இல்லை, உங்களுடைய நிலத்தில் தான் நான் விதைக்கிறேன். கரெக்டா? சரி, இது ஏன் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, புரிந்து கொள்வதற்காக. விதை என்பது வசனம், நிலம் என்பது நம்மளுடைய மனசு. இப்போ இந்த இடத்துல நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த விதையானது உங்களுக்கு விதைக்கப்படுது. இப்போது அந்த நிலம் எப்பேற்பட்ட நிலம்ன்றது நீங்கள் தான் ஆராய்ச்சி பார்க்கணும். வழியறியே விழுந்த மாதிரி ஒரு இது அப்படின்னா, ஒரு வசனம் அப்படின்னா, இந்த டோரை தாண்டும் போதே காலி ஆகிடும் இல்லையா? அந்த வசனத்தை என்ன பண்ணிவிடுவான்? சாத்தானானவன் எடுத்து போட்டுருவான். கற்பாறையில் உள்ள நிலமாக உங்களுடைய மனம் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? இன்றைக்கி ஃபுல்லாக அது இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், நல்லா வர்ஷிப் பண்ணோம், ஒரு சத்தியத்தை கேட்டோம், அதன்படி நடக்கணும் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கும். மிஞ்சி போனால் நாளைக்கும் இருக்கும், செவ்வாய்க்கிழமை காணாமல் போயிடும். அது கற்பாறையில் விழுந்த விதை. புதன்கிழமை திருப்பி வந்துடலாம், ஏன்னா அன்றைக்கி பைபிள் ஸ்டடி இருக்குது இல்லையா? இல்லைனா டெய்லி ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற்றீங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஆனால் கற்பாறையில் விழுந்த விதையானது வேறு கொள்ள முடியாமல் என்ன ஆகிடும்? போயிடும். மூன்றாவது, நம்ம வார்த்தையை கேட்போம், புரிஞ்சுப்போம், அது வேலை செய்யணும்னு நம்புவோம், கர்த்தர் யாருன்னு நம்புவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் பிரச்சனைகள் வந்து என்ன பண்ணும்? அதை தூக்கி காலி பண்ணிவிடும் இல்லையா? சரி, இந்த 3 நிலம் அப்படி நம்ம இருக்கணுமா? இருக்கக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்போ எப்பேற்பட்ட நிலமாக இருக்கணும் என்பது தான் அந்த 4வது நிலம். அந்த 4வது நிலம் வந்து எப்படின்னா, இந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம். 3 வசனங்கள். ஃபஸ்ட்டு மத்தேயு 13:23, அடுத்து மார்க் 4:20, அடுத்து லூக்கா 8:15. முதல்ல மத்தேயு 13:23, யாராவது ஒரு வாசம். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் 13:23 13:23 நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவரும். ஆமாம், கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். சரி, நான் அடுத்து வாசிடுறேன். 3 வசனங்கள் நான் சொன்னேன் இல்லையா? சொன்ன 3 நான் குயிக்காக வாசிடுறேன், நேரம் கம்மியாக இருக்கிறதுனால. மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. அடுத்து மார்க் 4:20 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு அப்படின்னு வரும். லூக்கா 8:15 பார்த்தீங்கன்னா, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த 3 வசனங்களையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயங்கள் தான் அதில் இருக்கும். 4ன்னு சொல்லலாம். கேட்கிறவனும் உணர்கிறவனும். சொல்லுங்கள், கேட்கிறவனும் இல்லை, கேட்கிறவனும் உணர்கிறவனும். வசனத்தை நம்ம கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, என்ன பண்ணணுமா? அதுதான் என்ன நிலம்? நல்ல நிலம். சரியா? கேட்கிறவர்களாக இருக்கணும், உணர்கிறவர்களாக இருக்கணும். 2வது, அதை ஏற்றுக்கொள்ளணும். மார்க்கில் 4:20 பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும்னு என்ன அர்த்தம்? வாங்கிக்கிறது இல்லை, அக்செப்ட் பண்ணணும், நம்பணும். ஏற்றுக்கொள்வது அன்பு என்பது, இப்போ அண்ணன் என்னை அழைச்சி இன்னைக்கு பிரசங்கம் கொடுக்குறீங்களா தம்பின்னு கேட்கும்பொழுது அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இல்லையா? இட்ஸ் அன் அக்செப்டிங், ரைட்? அதன்படி நம்ம நடக்கணும். நான் பாட்டுக்கு ஏற்றுக்கொண்டுட்டு தூங்கிட்டேன் அப்படின்னா, ஆனால் மழை பெய்யுதுண்ணா அதனால் வரலண்ணா அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஆகாது. சரியா? லூக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா, காத்து பொறுமையுடனே அப்படின்னு சொல்லி வரும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே. அப்போது நல்ல நிலத்தில் விழுந்த விதை அப்படி என்ன ஆகுது அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கோங்க. கேட்கிறவர்களாக இருக்கணும், உணர்கிறவர்களாக இருக்கணும், காத்து பொறுமையுடனே இருக்கணும். இந்த 3 இது மட்டும் சொல்லலாமா? என் கூட நான் சொன்னதுக்கப்புறம் சொல்லுங்கள். கேட்கிறவனாக இருக்கணும், உணர்கிறவனாக இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், காத்து பொறுமையுடனே இருக்கணும். இதுதான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. ஆமென். சரி, இதை விழுந்தால் என்ன ஆகும்? அது வசனத்தில் இருக்குது, அது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். 30, 60, 100
பலன் தரும். சரி, இந்த வசனத்தில் எத்தனை மடங்கு பலன்? 1000 மடங்கு பலன். இந்த வசனத்தில் எத்தனை மடங்கு பலன்? அப்போ கடவுள் எத்தனை கொடுப்பாரு? இந்த நம்பர் எல்லாமே கடவுள் எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, சில பேர் கேட்பாங்க, அளவில்லாமல் உன்னை ஆசீர்வதிச்சேன்னா அவங்களுக்கு அது பத்தாது. தேவன் உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை எவ்வளோ ஆண்டவரை கொடுப்பீங்க அப்படின்னா, ஃபார் சம் பீப்புள் தே நீட் அ நம்பர், இல்லையா? தே நீட் அ நம்பர். அது ஒரு ஆரம்பகால விசுவாசியாக இருக்கலாம். அதுக்காக தான் அது சொல்லுது. நீங்கள் 30, 60, 100மே பெருசு தான், இங்கே 1000 அதை விட பெருசு, இல்லையா? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மளை அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஐஸ்வர்யம் என்னது? அது எவ்வளவு? 1000 மடங்கா? கணக்கே கிடையாது, இல்லையா? ஸோ அதுதான் தேவனுடைய வார்த்தை. சரி, இப்போ நிலம் யாருன்னு பார்த்தோம், நம்ம தான். விதை கர்த்தருடைய வார்த்தை. நான் என்னத்துக்காக இந்த 3வது பாயிண்ட்டுக்கு வந்தேன்? முதல்ல மனசு பார்த்தோம். ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வர்றதுக்கு தான் நான் இவ்வளோ விளக்கி சொன்னேன். இப்போ விதைக்கிறவன் யார் அப்படின்னு இந்த டைமில் கேட்கும் போது நீங்கள் என்னன்னு சொன்னீங்க, கரெக்டாக? வேறு யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் விதைக்கிறாங்க? இப்போ நம்ம சர்ச்சை விட்டு வெளியே போய்ட்டு யாருமே விதைக்க மாட்டாங்களா? நம்ம மனசில் விதைப்பாங்களா? அப்போ யார் விதைக்கிறா? விதைக்கிறவர்கள் யார்? ஒன்று ப்ரீச்சர் சொல்லலாம், இல்லையா? போதகர் சொல்லலாம். வேறு யாரும் இருக்காங்களா? சுவிசேஷகர், ஐயா சொன்னாங்க, சுவிசேஷகர். மிஷினரிஸ் சொல்லலாம். அப்பா அம்மா சொல்லலாமா? சரி, கண்டிப்பாக சொல்லலாம், இல்லையா? எனக்கெல்லாம் என்னுடைய பேரண்ட்ஸ் நான் காலேஜ் போகும்போது ஒன்று தான் சொன்னாங்க, நீ என்ன பண்ணாலும் சரி கடவுள் ஒன்றை பார்த்துட்ருக்காரு, சரியா? நாங்கள் ஒன்றை பார்த்துட்டே இருக்க முடியாது. இந்த வார்த்தை எனக்கு சொன்னது. நீ லைஃப் லாங்காக நாங்கள் இருக்க மாட்டோம், ஆனால் நீ இந்த பூமியில் வாழ்கிறது மட்டும் இல்லை, இதுக்கு அப்புறமும் நீ எங்கே இருப்ப? கடவுளோடு இருப்ப. நீ இந்த பூமியில் வாழும்போது எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரே விஷயந்தான் உன் மைண்டில் இருக்கணும். என்ன இருக்கணும்? தேவன் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது விதைக்கிறவங்க, அப்போ எங்கள் அப்பா எனக்கு அந்த விதையை விதைச்சாங்க, சரியா? ஸோ போதகர்கள், சுவிசேஷகர்கள், மிஷினரிஸ், பேரண்ட்ஸ், வேறு யாராவது இருக்காங்களா? நண்பர்கள். உண்மைதான், நண்பர்கள், சரியா? நண்பர்களும் விதைப்பாங்க, சக விசுவாசிகளும் விதைப்பாங்க. நீங்கள் சர்ச்சை முடிச்சுட்டு ஏதாவது நீங்கள் ஃபெலோஷிப்பில் நீங்கள் ஏதாவது பேசுனீங்கனாலும் விதைப்பாங்க. நம்மளுடைய பிள்ளைகளும் விதைப்பார்கள். யார் வேணால் விதைக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை யார் வேணால் விதைக்கலாம். ஆனால் நிலம் யாருக்கு சொந்தமானது? என் நிலம் எனக்கு சொந்தம், உங்களுடைய நிலம். அப்போ அந்த நிலத்தில் என்ன விளையணும்னு தீர்மானிக்கிறது யார்? சரி, அப்போ எப்படி தீர்மானிக்கிறீங்க? எப்படி தீர்மானிக்கணும்னா, யோசுவா 1:8 திருப்பியும் போவோம். அந்த வசனத்தை திருப்பி வாசிக்கலாமா? அதில் ஒரு பகுதியை நம்ம தொடலை. இந்த நியாயப்பிரமாணம் நான் வாசிக்கிறேன். யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. அதோட போதும். உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் தியானிக்கிறது நம்மளுக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சொல்லி இருதயத்தில் தியானிக்கிறது. வாயை விட்டு பிரியாதிருப்பாயாகனா, நம்ம இத்தனை பேர் விதைக்கிறவங்களை பார்த்தோம் இல்லையா? போதகர்கள், சுவிசேஷர்கள், மிஷனரிஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஜென்ரலாக டீச்சர்ஸ்னு சொல்லலாம், பேரண்ட்ஸ், கிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இயேசுவை அறியாதவர்களும் சில டைம் நம்மளுக்குள்ளே விதைப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீ என்னடா கிறிஸ்தவன் சொல்கிற, இப்படி செய்கிற அப்படின்வாங்க. அவங்களுக்கு பைபிளே தெரியாது, அவனுக்கு கிறிஸ்தவன் மட்டும்தான் தெரியும், இல்லையா? அவங்க ஒன்று லைட்டாக ஒன்று விதைச்சிட்டு போவாங்க. இதில் முக்கியமான ஒரு விதைக்கிறவர் இருக்கார். அது யார் அப்படின்னா நம்ம தான், இல்லையா? நம்ம தான் விதைக்கிறோம். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணா அந்த இது சொன்னாங்க, எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடந்து 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. மரணத்தை பார்த்து யூடர்ன் போட்டு வந்தவங்கலாம் சில பேர் விளையாட்டாக சொல்லுவாங்க. நிஜமாலுமே நான் யூடர்ன் போட்டு வந்தவன், சரியா? அப்படி போய் பார்த்துட்டு, ஓ நீ இங்கே தான் இருக்கியா, அந்த சைடு தாண்டினா கடவுளை பார்க்கலாம். என்னோடய ஜெபமே அப்படி தான் இருந்தது.
அதை தாண்டா நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா இங்கே என்ன பண்ணுறேன், உங்களுக்காக ஓடுறேன். சிம்பிள் ப்ரேயர். சரியா? இப்போது அந்த சம்பவத்தில் நான் இப்படி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, என் விசுவாசம் கேடகத்தை நான் தூக்கி பிடிக்காமல், ஏன் ஆண்டவரே எனக்கு இது வந்தது, சரியா, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், மாலயத்துக்கு நான் ரெகுலராக வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், என் கமாண்ட் சென்டரில் உங்களுடைய வார்த்தையை என்ன பண்ணுறேன், நான் வச்சுருக்கேன், கம்யூனிகேட், இப்படி நான் கேள்வியே கேட்கலாமா? யோபு மாதிரி நான் ஒரு 4-5 சாப்டர் கேள்வியாக கேட்கலாம். ஆனால் கடவுளை என்ன சொல்லியிருப்பார், இந்த பூமியை அஸ்திவாரம் போடும்போது நீ எங்கே இருந்தேன்னு கேட்டார்னா எனக்கு பதில் கிடையாது. அந்த டைமில் நான் விதைச்ச விதை அப்படின்பது ஆக்சுவலாக எனக்கு என்ன விதைக்கணும்னு தெரியல, சரியா? ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் நான் எடுத்தேன். என்ன தீர்மானம் எடுத்தேன்னா, கர்த்தரிடத்தில் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, இது ஏன் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். அப்புறம் இன்னொன்று தீர்மானத்தை எடுத்தேன், இதை நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஜெபம் பண்ணணும், அதில் எல்லாமே முடியணும். அப்போது நீர் என் தகப்பன், நான் உம்முடைய பிள்ளை, உம்மில் நான் விசுவாசிக்கிறேன், அவ்வளோதான் என் ஜெபம். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருப்போமா, திரும்பி வருவோமா அப்படின்றதெல்லாம், இந்த தாட்ஸ்லாம் வரும் இல்லையா? அப்போ தான் எனக்கு ஒரு வசனம் கொடுக்கப்பட்டது. பிலிப்பியன்ஸ் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். அதை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 1:5 நினைக்கிறேன். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. சரி, இப்போ இதில் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் இல்லையா, அதை முடிக்காமல் போக மாட்டாருன்னு இருக்கு இல்லையா? எது வரைக்கும்? அது இது வாசிங்க சிஸ்டர். எது வரைக்கும் அவங்க? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார். சரி, இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்னா டே ஆஃப் ஜீசஸ், ரைட்? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்னா எது வரைக்கும்? அவருடைய 2ஆம் வருகை வரைக்கும் இல்லையா? எனக்குள்ளே தொடங்கினதை அவர் முடிக்காமல் விட மாட்டார். நான் அந்த சர்ஜரிக்குள்ளே இருக்கும் பொழுது அப்போ தான் நான் பைபிள் காலேஜ் சேர்ந்து 1 செமஸ்டரோ 2 செமஸ்டரோ முடிச்சிருக்கேன், நடுவில் இருக்கேன். அந்த வருஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சரியா? இப்போது எனக்கு இந்த வார்த்தை மைண்டில் வருது, எனக்குள்ளே ஒன்று தொடங்கினார், நீ பண்ணது போதும் வா அப்படின்னு கடவுள் கூப்பிட்றது எப்படி நியாயமாகும்? நியாயமாகாது இல்லையா? ஆனால் இந்த வசனம் பிலிப்பியன்ஸில் தான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு வசனம் இருக்குன்னு தெரியும். அது எனக்கு எப்போ தெரிஞ்சது தெரியுமா? அங்கே இருக்கும்போதெல்லாம் தெரியாதுல்ல. 2010 நான் வெளிநாட்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பைபிள் ஸ்டடியில் ஒரு அண்ணா எடுத்தாங்க, சரியா? அங்கே பைபிள் ஸ்டடியில் என்ன எடுத்தாங்க? எப்போது? 2010. அப்போது என் மைண்டில் அது இருந்தது, அந்த விதை என்ன இருந்தது? இப்போ நான் ஐசியூவில் இருக்கும்போது என்ன பண்ணேன்? அதே விதையை தான் எடுத்து என்ன பண்ணுறேன்? நான் விதைக்கிறேன். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா? விதைக்கிறவங்க யாருன்றதை நிறைய லிஸ்ட்டு பார்த்தோம். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கு போக போகிறது ஒரே ஒரு சத்தியம்தான், விதைக்கிறது நம்ம தான். விதை தேவனுடைய வார்த்தை, அவர் நம்மளுக்கு கொடுக்கறது, அவரும் நம்மளுக்கு விதைப்பார். சர்ச்சைக்கு நம்ம வரும்பொழுது போதகர் நம்மளுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு விதை கொடுக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு இந்த விதை வேண்டான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன விதைச்சாலும் நடக்காது. 24 மணி நேரம் இந்த சர்ச்சு ஃபங்க்ஷன் ஆனாலும் நீங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யாது. விதைக்கிறவங்க நீங்கள் தான் கதவை திறந்து கொடுக்கணும். அதனால தான் இயேசு சொல்லியிருப்பார், வெளிப்படுத்தினல் 3:20 வரும் இல்லையா? வாசப்படியில் நின்று நான் தட்டுகிறேன். நான் வாசப்படியில் நின்று போதகம் பண்ணுறவங்களுடைய இதை தட்டலை, அவங்க உங்களுக்கு வார்த்தை கொடுப்பாங்கன்னு சொல்லலை. அவர் யாருக்கு சொல்கிறாரு? நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு. நான் வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், நீ என்ன பண்ணும்? கதவை தர, என் கூட போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுதான் கமாண்ட் சென்டர். அப்போது இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கலாம். இந்த வருஷத்தில் இன்னும் நிறைய பிரசங்கங்கள் நீங்கள் கேட்கலாம், முன்னாடி நிறைய கேட்டிருக்கலாம். ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, நிலம் உங்களுடையது, வார்த்தை தேவனுடையது, விதைக்கிறதுடைய முக்கியமான ஆள் நீங்கள். ஆமென். நீங்கள் தான் விதைக்கிறீங்க. ஐசியூவில் நான் சர்ஜரி ரூமுக்கு போகும்பொழுது
எந்த பாஸ்டரும் என்கிட்ட கிடையாது. ஆனால் எல்லோரும் ஜெபிச்சாங்க. அண்ணா சர்ச்சில் நிறைய பாஸ்டர் சிவிசிஎம் மூலியமாக எல்லாருமே ஜெபிச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல யார் இருக்கா? நான் இருக்கிறேன், என் நிலம் இருக்குது, கர்த்தர் கொடுத்த வார்த்தை எனக்கு இருக்கிறது, அதை நான் நிலத்தில் விதைக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு இப்போ நான் இன்னும் ஓடிட்டுருக்கேன். கரெக்டாக? அப்போது என்னில் தொடங்கின ஒரு விஷயத்தை இயேசுவின் வருகை மட்டும், த டே ஆஃப் ஜீசஸ் வரைக்கும் அது நடக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுகின்றது வசனம் எங்கே இருக்கணும்னு தெரியணுன்றது அடுத்து. ஆனால் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த வசனம் இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் சகாயம் இருக்குன்றது நான் எப்போவோ எங்கேயோ கேட்டது. நான் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை எடுக்கலை. ஆனால் இப்போது அந்த வார்த்தை ஏன் கொடுக்குறேன்னா, நாமம் அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த சகாயம் இருக்கிறது. சரியா? இப்போ விதைக்கிறது யார்? அதனால தான் யோசுவா 1:8 என் வாயின், அது என்ன சொல்லுது? உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லுது. சரியா? புரியுதா? அவ்வளோதான் விஷயம். என்னது? நிலம் நம்மளுது, நம்ம விதைக்கணும், நம்ம நல்ல நிலத்திற்கு உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ அதுக்குண்டான பண்புகள் என்ன? கேட்கிறவர்களாக இருக்கணும், உணர்கிறவர்களாக இருக்கணும், அதை காத்து கொள்ளணும், பொறுமையோடு நம்ம அதை காத்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எத்தனை மடங்கு ஆசீர்வாதம், அது எத்தனை மடங்கு இருந்துட்டு போட்டோம், அது கடவுள் பார்த்துப்பார் இல்லையா? ஆனால் நம்ம விசுவாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் கேட்குறதெல்லாம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா? இது எல்லாமே நம்மளுக்கு நடக்கும். இது உண்மைதானே? நம்ம இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுப்போம், விதைக்கிறது நீங்கள். நான் ஏன் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன்னா, நிறைய சோர்ஸஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். வார்த்தைகள் இருந்தோம். எனக்கு 2010 ஒரு அண்ணா சொன்னது தான் என்னாச்சு, 2023 சர்ஜரியில் அந்த வார்த்தை நான் எடுத்து பயன்படுத்தினது. அதனால் நிறைய நம்ம கேட்கணும். ஆனால் ஒவ்வொரு டைமும் நம்ம விதைச்சிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த விதமான ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் 2 பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக 3ஆவதுன்னு ஒருத்தர் இருப்பான், ஆனால் 2 பேர் மேஜராக இருப்பாங்க. ஒன்று நம்ம, இன்னொன்று தேவன். 3ஆவதாக இருக்கிறவன் அவன் பிசாசு. அவன் நம்மளை இழுத்து போடலான்னு இருப்பான். ஆனால் இந்த 3 பேரை நீங்கள் எங்கேயுமே பிரிக்க முடியாது. ஆனால் விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் தூக்கி பிடிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தினால் நாம் விஷயங்களை கேட்கும் பொழுது, அவரோடு கூட உறவில் இருக்கும் பொழுது, யோபுக்கு கிடைத்த அந்த சிறையிருப்பை மாற்றி இந்த ஆண்டிலே நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கலாம். சரியா? நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கலாம். அது உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தடைபட்டு கொண்டு இருக்கலாம். பரவாயில்ல, நம்மளுக்கு தான் எல்லாமே இந்த டைம் 2026-25 நம்மளுக்கு தான், தேவனுக்கு கிடையாது. எனக்கும் நிறைய விஷயங்கள் கஷ்டங்கள் இருக்குது, இது இருக்குது. ஆனால் அதெல்லாம் அப்படியே ஓரம் தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணோம்? விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் தூக்கி பிடிக்கும் பொழுது, நான் ஆண்டவரை அறிக்கையிடுகிறேன். மத்தேயு 21:22 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். ஸோ இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்கள் விதைக்கணும். இதில் முக்கியமானது ஒன்று, உங்கள் கையில் விதை இருக்கணும். நீங்கள் விதை இல்லைன்னா எப்படி விதைப்பீங்க இல்லையா? கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. அப்போ நீங்கள் என்ன விதைக்கணும்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் ஐசியூவில் இருக்கும்போது என்ன விதைக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த வசனம் கடைசியாக ஒரே ஒரு பகுதி. அந்த ஐசியூவில் இருக்கும்போது இந்த பைபிளை வச்சு நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது, ஒரு கிறிஸ்தவ அல்லாத ஒரு டாக்டர் இந்த பைபிளை பார்த்து, அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் எனக்கு விதைச்சிட்டு போனார். சங்கீதம் 71:14-21. சரியா? இந்த இதை படிங்க. நான் டேனியல் தான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன், எதை படிக்கிறதுன்னு தெரில. சரி, ஏதோ ஒன்று படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தானியல் புஸ்தகத்தை தான் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பைபிளை பார்த்த அவர் எனக்கு அப்போ விதைச்சிட்டு போனார். அப்போது நம்மளுடைய நிலத்தை நல்ல நிலமாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நம்ம எடுத்து நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா, அதை விலை செய்கிறவர் தேவன் இல்லையா? நம்ம இந்த வருஷம் வந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். நிலம் யாருக்கு சொந்தம்? நம்மளுக்கு. விதைக்கிறவங்க யார்? நம்ம. நீங்கள் ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதன் பலன் தரும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே,
தேவரீர் கொடுத்த இந்த சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே விதைக்கும்படியாக என்ன வார்த்தையை நாங்கள் விதைக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 30, 60, 100மாக பலன் தரும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஒரு நல்ல நிலத்திற்கு உண்டான ஒரு குணாதிசயங்கள் எங்களுடைய இருதயத்தை அதற்கேற்ற வழியிலே நீங்கள் இந்த ஆண்டில் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய நிலங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. இதோ முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கற்பாறையில் விழுகிற விதையை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது ஆண்டவரே. வழி அருகே விழுகிற வார்த்தையை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. உம்முடைய வார்த்தையானது, உம்முடைய வசனமானது நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல நல்ல விதமான பலனை இந்த ஆண்டிலே தரும்படியாக நீர் எங்களுக்கு விதைக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது, தூக்கி பிடிக்கும் பொழுது கர்த்தருக்கு நாங்கள் பிரியமுள்ளவர்களாக நடந்து கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் பெரிய காரியங்களை, என்னை விசுவாசித்தால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை மட்டுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம், நீங்கள் ஒருவர் மாத்திரமே போதும். இயேசு என்ற ஒரு நாமம் போதும் ஆண்டவரே. அந்த நாமத்தில் நாங்கள் நம்பிக்கை வைக்கவும், அதை நாங்கள் இன்னும் அதிகமாக தியானிக்கவும், அந்த விதையை, அந்த வார்த்தையை எடுத்து நாங்கள் பயிரிடவும் நீங்கள் கிருபை பாராட்டவும் நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம், எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் யோபுவுக்கு இருந்தது போலவோ அல்ல சாதராக் மேஷாக் ஆபேத்நேகுவுக்கு இருந்தது போலவோ சாதகமாக இருக்காது ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் முடிவிலே சிறை இருப்பை மாற்றுகிற தேவன், ஆசீர்வாதங்களை பொழிகிற தேவன், உயர்வுகளை தருகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவரீர் தாமே முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம். இந்த ஆண்டை நீங்கள் ஆசீர்வதிங்க. மீதியான வேலையை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே எங்களுடைய இருதயத்தின் தலைவராக நீங்க இருங்க. நாங்கள் விதைக்கக்கூடிய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுங்க. துதி கனவும் நீர் எடுத்துக்கொள்ளும். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.